ஸ்ரீபராசர பட்டாரியாக ஸ்ரீரங்கேச புரோஹிதாக ஸ்ரீவத்சாங்க சுத ஸ்ரீமான் ஸ்ரேயசே மேஸ்து பூயசே. ஸ்ரீ ரங்கநாதரோடக்கு முன்னாடி வேத விண்ணப்பங்கள்லாம் செய்வாராம். அந்த புரோகிதங்களும் செஞ்சவர் தான் கூரத்தாழ்வாரோட திருக்குமாரர் ஸ்ரீ பராசர பட்டர். அவர் ஸ்ரீ ரங்கநாயகிங்கிற மிக உயர்ந்த செல்வத்தினை உடைய அந்த பராசர பட்டர் அவருக்கு ரொம்ப அனுகிரகம் பண்ணது யாருன்னா ஸ்ரீரங்கநாயகி நாச்சியார் தான். அவருடைய திருவடிகளை வழுந்து நம்ம நல்ல நன்மைகளை பெறலாம் அப்படின்னு இந்த தனியனோட அர்த்தம். இப்போ நம்ம முதல் ஸ்லோகம் பார்க்கலாம். ஸ்ரீயை சமஸ்த சிதச்சித் விதான வியசனம் ஹரே அங்கீகாரிபி ஆலோகைஹி சாந்தயந்தை கிருதஞ்சலி. இதுக்கு என்ன அர்த்தம்னா, சர்வேஸ்வரனான ஸ்ரீமன் நாராயணன் இந்த உலகத்தில் சேத்தனம் அச்சேத்தனம் அவருக்கு சரீரமாக இருந்தது இல்லையா, அதை படைக்கணும்னு ஆசைப்பட்டார். ஆனால் அது படைச்சா யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இருக்காதான்னு அவருக்கு ஒரு அப்படியே வியசனம்னா ஒரு சோர்வு, எப்படா இது நன்னா இருக்குமா கரெக்டாக இருக்குமான்னு அவருக்கு சோர்வாக இருந்ததுதான். அந்த சோர்வை நீக்கினவ தான் பெரிய பிராட்டியான ஸ்ரீரங்க நாச்சியார். எப்படி நீக்கிறான்னா, படைப்புகள் எல்லாமே நம்ம ஒப்புக்கொண்டபடி தான் நடக்கும், அது பயனுள்ளதாக தான் இருக்கும் அப்படின்னு அங்கீகாரப்பி அப்படின்னா அவள் அங்கீகாரம் கொடுக்குறாளாம். அவளோட சம்மதத்தை பெற்று தான் பெருமாள் உலகத்தையே படைக்கிறார். ஆனால் அவள் வாய் மூலமாக பேச மாட்டா. பெரிய பெருமாள்கிட்ட அவ்வளோ வெக்கம் அவளுக்கு. தன் கண்களாலேயே தன் அசைவை வச்சே பெருமாளுக்கு சம்மதம் சொல்லிடுவா. இதுதான் ஆலோகைகிங்கிற பதம் சொல்கிறது. இப்படிப்பட்ட பெரிய பிராட்டியான ஸ்ரீரங்க நாச்சியாருக்கு என்னோட அஞ்சலிகள், என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேங்கிறதான் முதல் ஸ்லோகத்தோட அர்த்தம்.